50,000 விஜய் படத்துக்கான ஒரு வரவேற்பு இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங்கோ வரவேற்போ அந்த அளவுக்கு அப்ராட்ல இருக்கு. அப்ராட்லயே விஜய் ஒரு மாஸ் அப்படின்ட்டு இந்த படம் நிரூபிச்சிருந்தோம். ஒவ்வொரு படம் நிரூபிக்கும். திரும்ப சொல்றது இதை தாண்டி நீங்க ஒரு 418 கோடிக்கு மேல இருந்துருக்காங்க. நீங்க இந்த வாரம் கூட பாத்தீங்கன்னா ஒரு 7 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 7 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 7 படத்துலயும் கோர்ட்டுக்கு போய் நான் இந்த புக் மை ஷோ டிக்கெட் எல்லாமே ஃபுல்லா இருக்கு. ஏறக்குறைய எல்லாமே ஃபுல்லா இருக்கு. இதுக்கப்புறம் கூட நீங்க 3 வாரத்துக்கு பெரியதுன்றாங்க. 3 வாரத்துக்கு பெரிய ஒரு வரவேற்பு. நீங்க கோட் படத்துக்கு ஒரு வியாபாரமா நீங்க பார்க்கும்பொழுது டேபிள் ப்ராஃபிட்டே அவங்க ஒரு கணிசமான தொகை எடுத்துட்டுன்னு ஏஜிஎஸ்ல கஸ்டமர்கள் பார்த்து சொன்னாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய வசூலாம் ஜாக்பாட் தான். நீங்க அடுத்த வாரம் ஒரு முழுமையா எனக்கு 500 கோடி அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அப்படினால லியோ வசூல் மீடியா லியோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. 1000 கோடி அப்படிங்கிறது ஜெயிலரை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லியோவோட தாண்டி வசூல் பட் இது வரைக்கும் வசூல் இல்ல. லியோவுடைய செலவு காஷ்மீர்ல படப்பிடிப்பும் கிட்டத்தட்ட ஒரு மினி கோடம்பாக்கத்தையும் போட்டுருந்தாங்க. சஞ்சய் தத் அது இதெல்லாம் எக்கச்சக்கமான செலவு. அது எதிர்பார்ப்பு ஓவரா இருந்தது அந்த படத்து மேல. அந்த ஐப்பும் ஒரு காரணம். இந்த படம் செகண்ட் ஹாஃப் உண்மையிலே ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு வச்சுங்க. அது சூப்பர் டூப்பர் ஹிட். ஒர்க் அவுட் ஆகுது ஆயிருந்தா அது மிகப்பெரிய வெற்றி படம். லியோவை பார்க்க போனா இது கான்ஸ்டார் ப்ரொடக்ஷன் கம்மி தான். நிறைய அந்த கிரீன் மேட் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஸ்பாயிலர் நிறைய டக்குன்னு 2வது ஷோலயே எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த காலகட்டம் வெங்கட் பொறுப்பு இதெல்லாம் ஓப்பன் சஸ்பென்ஸாவே அடிச்சிருக்கலாம். ஒரு கதை ரெடி பண்ணிருக்கோம். ஏன் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணாது?